ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, டெல்லியில் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா அந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்போ எல்லா இடமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சொன்னாங்க தண்ணி வராதுன்னு. கிட்டத்தட்ட 3-4 நாள் வரல. 2 நாள் ஏன் வரலன்னா எங்கள் மோட்டரில் காற்று அடிச்சிருச்சு. 2 நாளாகவே வரல. அதுக்கப்புறம் சரியான காலையில் 4 மணிக்கே தண்ணி வந்துடும். அப்போ எலக்ட்ரிஷியனாக வரமாட்டார் ஃபோன் பண்ணால். அப்புறம் அவர் 8:30 வரும்போது என்னாகும், தண்ணி நின்று போயிடும். அப்புறம் திருப்பி தண்ணி வரும்போது அவர் 6 மணிக்கு வரும்போது கூப்பிடும்போது அவர் வரமாட்டார். இப்படியே 2 நாள் போயிடுச்சு. சார் 3ஆவது நாள் பார்க்கலாம் பார்த்தா 3ஆவது நாள் அங்கேயே 2 நாள் விடலை. 3 நாள் ஆக்கடி 4-5 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துருச்சு, காற்று அடைச்சிருச்சு. இப்படி இப்போ 5 நாள் தண்ணி வரல. அப்போ இப்போ குளிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே கஷ்டம். ஏன்னா நமக்கு மாடி வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியே ஒரு வழியாக என்ன பாத்திரத்தெலாம் இப்படி போட்டே வைக்க முடியாது. அப்புறம் ஏற்ற வீட்டிலேருந்து 2 வாளி தண்ணியை வாங்கி வச்சுக்கிட்டு பாத்திரம் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன்னா அந்த பாத்திரத்தை தண்ணியை வச்சு தான் ஒரு தேய்ச்சி அப்படியே முக்கி தான் ஒரு 2 கூட பாத்திரம் இருந்தது. அவ்வளோத்தையும் உட்காந்து தேய்ச்சேன். ஆனால் துணி துவைச்சிட்டு அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி அப்படி உரமாக வச்சுட்டேன். அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ தான் எத்த வீட்டில் போய் வாங்கினோம். அப்புறம் அவங்க தருவாங்களோ மாட்டாங்களோ சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சோண்டு லேசாக தண்ணி குளிச்சுட்டு அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவ்வளோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு துணியெல்லாம் குமிஞ்சு கிடந்து அப்புறம் மறுநாள் காலையில் 4 மணிக்கு வந்துச்சு ஒரு தடவை. அதுக்கப்புறம் அவ்வளோ போட்டு மோட்டரை போட்டு அது ஸ்பீடாக வரும் 4 மணிக்கெலாம். அப்புறம் போட்டு தண்ணியே இல்லைன்னா நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கலாம். நான் பொதுவாக எந்திருக்கிறது கிடையாது. காலையில் 6:30லேருந்து 8:30 வரையும் வரும் 2 மணி நேரம். அப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் போட்டு என்ன பண்ணணும், தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். அந்த வருஷம் வாஷிங் மிஷின்லாம் துவச்சி தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சுட்டுறணும். 700 லிட்டர் தண்ணி நான் அப்படி தான் பண்ணேன். போட்டுட்டு கடகடன்னு அந்த நேரத்துலேயே வாஷிங் மிஷினே 2 தடவை போட்டேன். பெட்ஷீட் ஒரு தடவை, துணியை வச்சு தடவை, அதெல்லாம் ஒரு தடவை துவைச்சி போட்டு இந்த பாருங்க இதில் வச்சு முக்கி தேய்க்கணும். எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்தளவுக்கு நாராது. தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படினாலும் சமையல் பண்ணும்போது நம்ம தேய்ச்சி தான் யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே சமையல் பண்ணும்போது இந்த பாத்திரத்தை அப்படியே நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஏதாவது எலி போயிருக்கும், பள்ளி போயிருக்குன்னு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்க போகிறேன். அதனால லேசாக கழுவினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி தான் இந்த ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தான் அப்படியே இந்த ஒரு கூட பாத்திரத்தையும் இப்படி தான் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் தண்ணி 4 மணிக்கு வந்துச்சு. ஒரு பக்கம் வாஷிங் மிஷினை போட்டேன், இன்னொரு பக்கம் அது போக வச்சுருந்த 4-5 கேனு பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த கேனு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த கேனை ஃபுல்லாக மடன்ட்டு அந்த கேன் ஃபுல்லாக மோட்ரு ஒரு பக்கம் ஏறும்போதே வாஷிங் மிஷின் ஒரு பக்கம் போட்டு எல்லா கேனையும் ரொப்பி குடி தண்ணி எல்லாத்தையும் ரொப்பியே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. அவ்வளோ ஸ்பீடு முடிஞ்சு பிடிக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆச்சு. இப்போ பொங்கலுக்கு நாள் தான். 2 நாள் கழிச்சு பொங்கல் வேறு வருது. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு கடைசியில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் குப்பையும் குடும்பம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே நல்ல துப்புராக பெருக்கி அதை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி அதை வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக பொங்கலுக்கு நாளே பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. ஓரளவு நம்ம பாத்திரத்தை தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா லேசாக இப்போ நாராது. சிங்கில் இருந்துச்சுன்னா வீடெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ஓரளவு நான் லேசாக கழுவி வச்சுட்டேன். எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கவலை இல்லை. அப்படி தான் பாத்திரத்தை நம்ம தேய்க்க முடியும். ரொம்ப தண்ணி பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வழியாக முடிஞ்சு போச்சு. பொங்கல் வேறு வரப்போதே நினச்சி அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 2ஆம் நாளே தண்ணி ஒரு வழியாக வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு ஐஸ் சோப் தானே, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது. நம்ம இந்த வேலையை செய்கிறது எவ்வளோ வீட்டு வேலையை செய்கிறதுங்கிறது இந்த குளிரில் வெந்நீரில் தான் தேய்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் 4 பாத்திரம் போது வெறும் பச்சை தண்ணிக்குள்ளே மிக்கி கையெல்லாம் சில்லுன்னு அப்படி மரக்கட்டமாகி போயிடுச்சு. இன்னும் வெந்நீர் கிடையாது. அப்போ அந்த இதில் தான் தேய்க்கணும். அப்போ பச்சை தண்ணியில் தான் 2 கூட பச்சை தண்ணியில் தான் 4 பாத்திரத்தை எடுத்து தேய்ச்சேன். அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண. இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே இந்த விழாக்கா போட்டிருக்கேன். இந்த மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.